ஸ்டாலின் அங்கிள் 2024 எங்கள் அண்ணன் மட்டும் தான் சிஎம், யாருமே கிடையாது. சரிங்களா? நீ எதுக்கு குழியில தோண்டி போடுறீங்க? பயம் வந்துருச்சா உங்களுக்கு? இன்னைக்கு தெரியும் டிஎம்கேயா டிவிகேயான்னு. நான் மதுரையிலேருந்து வரேன். சரி, நானே மதுரை மேட்டுத்தெரு அங்கே இருந்தால் தலைமை பார்க்க வந்தேன். திருமலது என்னால் போக முடியல, அதுக்கு நீங்கள் பார்க்க வந்திருக்கேன். தலைமை எல்லாம் சொல்கிறாங்க இவன் உடனே வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டானே, அதெல்லாம் அப்படி கிடையாது. காவலன் படத்துக்கு மாப்பிள்ளையான தேட்டரில் தலைமை ஃபிக்ஸாக யார் கிழிக்கிறா? டிஎம்கே. இங்கிட்ட அப்படி ஓட விடுது, அங்கே ஓட விட்டாங்க முதல் தடவை. அடுத்த தலைவா படத்துக்கு அங்கேருந்து இப்போ கேரளாவுக்கு போய் பார்த்தோம். அங்கே குருத்தேட்டில் ஃப்ளெக்ஸை கிழிச்சாங்க. அப்படியே இவனை முதல்ல ஆரம்பிச்சுலேருந்து இவனை பின்பாயிண்ட் பண்ணி அவன் மோட்டர் எப்படி ஆயிடுச்சுன்னா வேறு எப்படி ஆகுதுன்னு தெரியுமானே? எப்படி அவனை தூக்கணும் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்குலாம் இப்போ தெரியும், அப்போ இருந்தே அது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இருக்கிற மோட்டிவ் தான் அப்படியே. உங்களுக்குலாம் யார் தெரியும், இப்போ வந்திருக்கான்னு நினைக்கிறீங்க? ஜப்பான் மூஞ்சி எப்போ சொன்னாங்களோ நடிக்க முடியாது எவன் சொன்னானோ அன்னைக்கே உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கே நான் உட்காந்துட்டோம். எவன் சொன்னானோ அவருக்கு எல்லாமே இருக்கு. நான் திருப்பூர்லேருந்து வர்றேன். காலைல வந்து பஸ் விட்டு இறங்கும் போது இங்கே மாநாட்டுக்கெல்லாம் பஸ் கிடையாது என்று சொன்னாங்க. இருந்தாலும் அங்கேருந்து நடந்தே வந்திருக்கேன். நான் நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு மாநாடு நடத்த முடியாது, பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால தான் வந்திருக்கோம். என் தலைவர் மாநாட்டை நீ நடத்த முடியாதுன்னு சொல்லிப்பாரு, நாங்கள் இங்கே பெரிய போராட்டமே நடத்த ரெடியாக இருக்கோம். இது நேருக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறேன். சரியா? நீ வந்து எத்தனை மாநாட்டுக்கு நீ தடை போட்டாலும் என் தலைவனோட முகத்தை நீ கிழிக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நீ பஸ்ஸை செக் பண்ணாலும் சரி, நேருக்கு தான் சொல்கிறேன். இப்போ நான் எதுக்கு அங்கேருந்து வந்தேன்னா இந்த நேருவை நான் பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன், அந்த திருச்சிக்கு. சரியா? அந்த நேரை நான் இப்போ பார்க்கறதுக்காட்டி தான் இங்கே வந்திருக்கேன். என் தலைவனை மீறி எங்க கோட்டை இங்கே படம் ஓடாதுன்னு நீ சொல்லாத. இங்கே வந்து பாரு, இப்போ தளபதி என்னமே எவனாச்சும் எதிர்த்து நின்னீங்கன்னா தோத்து தான் போவிய. அதான் சொல்கிறேன். நீ ரோடை நோண்டி போடுறது, இந்த அங்கே பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லேன்னா மலைக்கோட்டை இன்னுமே விஜயோட கோட்டை.